இப்போ 2040 இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பித்துவிடும். 2040 தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் அழியத் தொடங்கிவிடும். அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான். அங்கே நம்ம எப்படி வாழணும், புதிய உலகை நாம் உருவாக்க வேண்டியிருக்கு. இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை வாழ்வதற்கான புதிய உலகை உருவாக்க வேண்டிய ரொம்ப கட்டாயமான ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். அதற்கான கால அவகாசம் குறைவாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அங்கே அதற்கான வரைபடம் என்னிடம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் ஒரு ஊரில் 300 கூட்டு குடும்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு கூட்டு குடும்பம், ஒரு தெரு 30 தெருக்கள் இருக்கிறது. ஒவ்வொரு தெருலையும் 10 கூட்டு குடும்பங்கள் இருக்குது. ஒரு கூட்டு குடும்பத்திற்கு பின்புறமாக அந்த கூட்டு குடும்பத்திற்கு சொந்தமான விளைநிலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பின்னோக்கிய வரிசையில் இருக்கிறது. அப்போது அந்த ஒரு கூட்டு குடும்பத்தில் 16 பேர் இருப்பாங்க. 16 பேருக்கும் தலா 2 ஏக்கர் விளைநிலம் வீதம் மொத்தம் 32 ஏக்கர் விளைநிலம் ஒவ்வொரு கூட்டு குடும்பத்திற்கும் ஒதுக்கப்படுகிறது. ஒவ்வொரு விளைநிலத்திலையும் ஒரு 20 அடி நீளம் 10 அடி அகலமுடைய ஒரு நீள் சதுர கிணறு கொடுக்கப்படுகிறது. 2 ஏக்கர் விளைநிலத்தின் நடுவில் அந்த 20 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்ட அந்த நீள் சதுர கிணறு கொடுக்கப்படுகிறது. அப்புறம் இன்னொன்று இருக்குது, அந்த விளைநிலத்தில் இன்னொன்று இருக்குது. என்னென்னாக்கா, அந்த ஒரு அறை 10 அடி அகலம் 10 அடி நீளம் கொண்ட ஒரு அறை. இந்த அறை இப்போ மோட்டார் கொட்டாகலாம் சொல்லுவாங்க. எந்த ஒரு தோட்டமாக இருந்தாலும் அங்கே ஒரு மோட்டர் கொட்டாக இருக்கும். அதில் என்ன பண்ணுவாங்க, மம்பட்டியெல்லாம் போட்டு வைப்பாங்க. அந்த தோட்டத்தில் உள்ள காய்கறிகள் எதாவது பறித்தாங்கன்னா அதில் போட்டு அந்த ரூமில் எடுத்து போட்டு வைப்பாங்க. ஆக இது எல்லா விளைநிலங்கள்லையுமே இப்படி ஒன்று தேவைப்படுது. மோட்டர் கொட்டாக இல்லைன்னா கூட நமக்கு ஒவ்வொரு விளைநிலத்துலேயும் இப்படி ஒரு அறை தேவைப்படுகிறது. ஒரு 10 அடி அகலம் 10 அடி நீளம் கொண்ட ஒரு அறை. இப்போ ஒரு தோட்டத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் ஒப்படைக்கப்படுகிறது. ஆனால் முன்னதாகவே ஒரு கூட்டு குடும்பத்தின் மொத்த எண்ணிக்கை 16 பேர். 16 பேருக்கும் எப்போதுமே அங்கே தயாராக இருக்கும். அந்த 16 பேருக்கும் சொந்தமாக 32 ஏக்கர் விளைநிலம், ஒவ்வொருவருக்கும் தலா 2 ஏக்கர் விளைநிலம் என்று மொத்தம் 16 விளைநிலங்கள். அது மொத்தம் 32 ஏக்கர். அது 16 விளைநிலமாக அந்த கூட்டு குடும்பத்திற்கு முன்பாகவே ஒப்படைக்கப்பட்டிருக்கும். 8 வயசு ஆனவுடனே அவங்க எடுத்து பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற அந்த 2 ஏக்கர் விளைநிலத்தில் இந்த மாதிரி ஒரு அறை இருக்கும். 10 அடி அகலம் 10 அடி நீளம் கொண்ட ஒரு அறை என்பது அங்கே இந்த விளைநிலத்தின் நடுவே அமைக்கப்பட்டிருக்கும். அந்த விளைநிலத்தின் நடுவே அமைக்கப்பட்டுள்ள அந்த அறையில் எதுக்கு அந்த அறை அப்படின்னா, அதுதான் ஒரு விவசாய கருவிகள் இருக்கும். மண்வெட்டி இருக்கும். மண்வெட்டி, கடப்பாரை, அருவா, சுத்தியல், ஈட்டி, இந்த மாதிரியான விவசாய கருவிகள் இருக்குல்ல, அதை எங்கே போட்டு வைப்பாங்க, பாண்டு சட்டி, இதெல்லாம் அந்த அறையில் போட்டு வைப்பாங்க. திறந்த வழியில் போட முடியாது தானே. விவசாய நிலம் என்பது ஒரு திறந்த வழி பகுதி. அங்கே அவங்க விவசாய கருவிகள் நிறைய வச்சுருப்பாங்க. அந்த கருவிகளை எங்கேயாவது பத்திரமா வச்சுருக்கணும். அதை ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர முடியாது. திறந்த வழியிலையும் போட முடியாது. திறந்த வழியில் போட்டால் அது வீணாக போயிடும். அதனால் நாம் கொடுக்குற அந்த விவசாய கருவிகள் ஒரு 500 வருஷத்துக்காவது வரணும். நாம் கட்டி கொடுக்குற அந்த கட்டமைப்புகள் ஒரு 500 வருஷத்துக்காவது வரணும். இல்லை 1000 வருஷத்துக்கு வர முடியுமா? அப்படி ஒரு தொழில்நுட்பம் நம்மக்கிட்ட இருக்குதா? எந்த அளவுக்கு நம்மளால் உறுதியான ஒரு கட்டமைப்பை கட்டி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க அதை பயன்படுத்திப்பாங்க. அப்படி இருக்கும்போது நாம் ஒவ்வொரு விவசாய நிலத்தின் நடுவிலும் ஒரு 20 அடி நீளம் 10 அடி அகலம் கொண்ட கிணறு, நீள் சதுர கிணறு, அதை நம்ம கட்டி கொடுக்குறோம். அதுலேருந்து தண்ணியை எடுத்து அவங்க விவசாய நிலத்துக்கு பயன்படுத்திப்பாங்க. அப்புறம் ஒரு அறை 10 அடி அகலம் 10 அடி நீளம் கொண்ட ஒரு அறை. அந்த அறையில் இப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா, விவசாய கருவிகள் எல்லாத்தையும் அதில் போட்டு வைப்பாங்க. ஆயுதங்கள் ஏதாவது அதில் போட்டு வைப்பாங்க. அப்புறம் விவசாய நிலத்தில் பறிக்கக்கூடிய இந்த காய்கறிகள், பழங்கள், அதை அங்கே சேமித்து கூட வைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு எடுத்துகிட்டு கூட போவாங்க. திறந்த வெளியில் அப்படியே கிடக்காமல் அந்த நிலத்தில் எடுத்து போட்டு வைப்பாங்க. இதற்காக நம்ம ஒவ்வொரு விவசாய நிலத்துலேயும் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிற விவசாய நிலத்தில் இந்த மாதிரி 10 அடி அகலம் 10 அடி நீளம் கொண்ட ஒரு அறை, அதுக்கு கதவை வச்சு பூட்டு கூட போட்டு கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 16 விளைநிலங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்போ 16 கட்டிடம், இது மாதிரி 10 அடி அகலம் 10 அடி நீளம் கொண்ட 16 கட்டமைப்புகள் கட்ட வேண்டியிருக்குது. கட்டிடம் என்பது கட்ட வேண்டியிருக்குது. 16 அறைகள். ஆமாம்.